லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு SRK. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Good morning 12th standard students. So today we are going to see Biobotany. So today we are going to see a topic incomplete dominance, no blending of genes. Okay va? ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி 2 டைப்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதோடைய கண்டினியூஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், நோ பிளெண்டிங் ஆஃப் ஜீன்ஸ். ஸோ இந்த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸில் நோ பிளெண்டிங் அப்படின்னா 2 ஜீனுமே இணையாமல் நடக்கிறது தான் வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதை ஃபஸ்ட்டு யார் அப்சர்வ் பண்ணாங்க அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் பாட்னிஸ்ட் கார்ல் கொரனல்ஸ் 1905ல். ஸோ இவர் என்ன பிளான்ட்டை எடுத்து வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 o'clock பிளான்ட். ஓகேவா? ஸோ இந்த பிளான்ட் பேரே 4 o'clock பிளான்ட். ஸோ அதோடைய சயின்டிஃபிக் நேம் வந்து மிராபிலிஸ் ஜாலப்பா. ஓகேவா? ஸோ அதோடைய சயின்டிஃபிக் நேம் மிராபிலஸ் ஜாலப்பா. ஸோ இப்போ இவர் என்ன எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் ப்ரீடிங் ஹோமோசைகஸ் ரெட் பேரண்ட் இஸ் கிராஸ்ட் வித் ஹோமோசைகஸ் ஒயிட் பேரண்ட். ஸோ அப்போ ரெட் பேரண்ட்டை வந்து என்ன எடுத்திருக்காரு R1 எடுத்துருக்காரு. ஸோ ஒயிட் பேரண்ட்டை வந்து R2 எடுத்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே சேம். ஹோமோசைகஸ்னா ரெண்டுமே சேம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இவர் இந்த 4 o'clock பிளான்ட்டில் வந்து ரெட் கலர் ஃப்ளாரும் பூக்கும், தென் ஒயிட் கலர் ஃப்ளாரும் பூக்கும். ஓகேவா? ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த 2 ஃப்ளாரையும் எடுத்து அவர் என்ன பண்ணியிருக்காரு கிராஸ் பண்ணி அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ இவர் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காரு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவர் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா the phenotype of the F1 hybrids heterozygous pink R1 R2. ஸோ அப்போ இவர் ரெட் ஃப்ளாரையும் ஒயிட் ஃப்ளாரையும் எடுத்து கிராஸ் பண்ணி அவர் பார்க்கும்போது அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவருக்கு கிடைச்ச புது வெரைட்டி ஆஃப் ஃப்ளார் வந்து பிங்க் கலரில் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெட் பேரண்ட்லேருந்து ஒரு கேரக்டரும் ஒயிட் பேரண்ட்லேருந்து ஒரு கேரக்டரும் சேர்ந்து நமக்கு அவருக்கு என்ன கிடச்சிருக்கு ஹெட்ரோசைகஸ் பிங்க். ஏன் இதை ஹெட்ரோசைகஸ் பிங்க் அப்படின்னு சொல்கிறோன்னா டிஃப்ரெண்ட் ஃபினோடைப் கிடச்சிருக்கு இல்லைங்களா R1 R2, அதனால தான் வந்து இதை ஹெட்ரோசைகஸ் பிங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ the F1 heterozygous phenotype differs from both the parental homozygous phenotype. அப்போ அவர் வந்து என்ன எடுத்துகிட்டு இருந்தார் ஹோமோசைகஸ் பேரண்ட் வந்து ரெட் ஃப்ளாரும் ஒயிட் ஃப்ளாரும் எடுத்துருந்தார் இல்லைங்களா. ஸோ பட் நமக்கு டோட்டலாக கிடச்சது என்னது பிங்க் ஃப்ளார் கிடச்சிருக்கு. அதனால தான் இவர் என்ன சொல்கிறோன்னா F1 ஜென்ரேஷனாக நமக்கு கிடைச்ச இந்த ஃபினோடைப்பிக் வந்து ஹெட்ரோசைகஸாக இருக்குது. இந்த 2 பேரண்ட்டுக்குமே இல்லாத ஒரு வித்தியாசமான கலராக நமக்கு கிடச்சிருக்கு. அதனால் இது டோட்டலி டிஃப்ரெண்ட் அப்படின்றது வந்து இவர் கன்க்ளூட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ திஸ் கிராஸ் டிட் நாட் எக்ஸிபிட் த கேரக்டர் ஆஃப் த டாமினன்ட் பேரண்ட் பட் அன் இன்டர்மீடியட் கலர் பிங்க். ஸோ அதான் சொல்லிட்டாச்சு. ஸோ அப்போ டாமினன்ட் பேரண்ட்டில் இருக்கிற எந்த கேரக்டருமே நமக்கு கிடைச்ச புது பிளான்ட்டில் வந்து கிடையாது. ஸோ அது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. when one allele is not completely dominant to another allele it shows incomplete dominance. அப்போ என்ன ஒரு அல்லீல் வந்து இன்னொரு அல்லீலுக்கு எப்போ வந்து அதோட டாமினன்ட் கேரக்டரை ஷோ பண்ணாமல் இருக்கோ அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் சொல்கிறோம். அப்போ வந்து அங்கே டாமினன்ட்டே கிடையாது. ஓகேவா? ஏன்னா இதில் வந்து என்னது ரெட் அல்லீலுமே டாமினேஷனில் இல்லை, ஒயிட் அல்லீலுமே டாமினேஷனில் இல்லை. ஸோ நமக்கு புதுசாக ஒரு கலர் கிடச்சிருக்கு, பிங்க் கலர் அப்படின்னு கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ அப்போ ரெண்டுமே டாமினன்ஸில் இல்லாததுனால அதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்கிறோம் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். அதுதான் வந்து நோ பிளெண்டிங் ஆஃப் ஜீன்ஸ். இதில் எந்த ஜீனுமே வந்து பிளெண்ட் ஆகாமல் நமக்கு வந்து புது ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. அதுதான் வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ F1 generation produces intermediate phenotype pink colored flower. ஸோ அப்போ F1 ஜென்ரேஷனில் ரெட்டும் இல்லாமல் ஒயிட்டும் இல்லாமல் நமக்கு இன்டர்மீடியட் கலரில் ஒரு ஃப்ளார் கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ அது என்ன கலரில் கிடச்சிருக்கு பிங்க் கலரில் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ when pink colored plant of F1 generation were interbred in F2, both phenotypic and genotypic ratios are found to be identical as 1:2:1. அப்போ நமக்கு F1 ஜென்ரேஷனில் கிடைச்ச அந்த ஃப்ளாரை எடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா F2 ஜென்ரேஷனில் இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா அதோடைய phenotypic ரேஷியோவும் ஜீனோடைபிக் ரேஷியோவும் வந்து சேமாக கிடச்சிருக்கு. ஸோ அந்த ரேஷியோ தான் என்னன்னா 1:2:1. அப்போ 1 வந்து ஒரு ரெட் ஃப்ளார் கிடச்சிருக்கு, 2 பிங்க் ஃப்ளார் கிடச்சிருக்கு அண்ட் 1 ஒயிட் ஃப்ளார் கிடச்சிருக்கு. ஓகேவா?
ஸோ ஜீனோடைபிக் ரேஷியோ இஸ் 1 RR1 னா ரெட், அதுக்காக தான் RR1 கொடுத்துருக்காங்க. பிங்க் வந்து R1 R2, ஒயிட் வந்து R2 R2. ஓகேவா? ஸோ இந்த ரேஷியோவில் தான் நமக்கு F1ல கிடைச்ச அந்த ஃப்ளாரை F2 ஜென்ரேஷனில் இன்டர்பிரேட் பண்ணும்போது நமக்கு இந்த ரேஷியோவில் தான் ஃப்ளார் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஜீனோடைபிக் ரேஷியோ இஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் திஸ் வி கன்க்ளூட் தட் த alleles themselves remain discrete and unaltered, proving that Mendel's law of segregation. ஸோ அப்போ நம்ம இதுலேருந்து நம்ம எனக்கு தெரிய வருதுன்னா alleles அதுக்குள்ளேயே என்னவா இருக்குது, டிஸ்க்ரீட்டாக இருக்குது அண்ட் unaltered, எந்த சேஞ்சஸும் இல்லாமல் இருக்குது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா law of segregation வந்து இங்கே ப்ரூவ் ஆயிருக்கு. மெண்டல்ஸ் வந்து 2 law கண்டுபிடிச்சாருங்களா, ஸோ அப்போ law of segregation வந்து இந்த இடத்துல ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? So the phenotypic and genotypic ratios are the same. There is no blending of genes. அப்போ இங்கே இருக்கிற genotypic ratioவும் phenotypic ratioவும் ஒன்றா இருக்கு, சேமாக இருக்கிறதுனால இங்கே blending of genes நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. So in the F2 generation, R1 and R2 genes segregate and recombine to produce red, pink and white in the ratio of 1:2:1. So அப்போ F2 generationல R1 ரெட் ஃப்ளவரும் R2 ஒயிட் ஃப்ளவரும் என்ன பண்ணுது, ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நமக்கு ஒரு புது வெரைட்டி ஆஃப் ஃப்ளார்ஸை கொடுத்துச்சு இல்லைங்களா. ஸோ அது என்ன கலரில் இருந்துச்சு, பிங்க் கலரில் இருந்துச்சு. ஸோ அப்போ ரெட், பிங்க் அண்ட் ஒயிட் இந்த ரேஷியோ என்னது, ஒரு ரெட் ஃப்ளவர், 2 பிங்க் அண்ட் 1 ஒயிட் ஃப்ளவர். So R1 allele code for an enzyme responsible for the formation of red pigment. அப்போ R1 allele தான் வந்து அந்த ஃப்ளவருக்கு ரெட் கலர் கொடுக்கறதுக்கு முக்கியமான பங்கு. ஓகேங்களா? So R2 allele codes for defective enzyme. So இது வந்து effective enzyme which is responsible for red color in the flower. அப்படின்னா R1 allele தான் வந்து ரெட் கலர் கொடுக்குது அந்த ஃப்ளவருக்கு. R2 allele வந்து defective enzyme அங்கே ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ R1 and R2 genotype produce only enough red pigment to make the flower pink. அப்போ அந்த ஜீனில் ப்ரெசென்ட் ஆகிருக்க R1 அல்லிலும் R2 அல்லிலும் ரெண்டும் சேர்ந்து தான் வந்து அந்த ஃப்ளாருக்கு என்ன கலர் கொடுத்துருக்கு, பிங்க் கலர் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ 2 R2 genes are needed for white flowers. If blending had taken place, the original pure trait would not have appeared and all F2 plants would have pink flowers. It is very clear that Mendel's particulate inheritance takes place in this cross, which is confirmed by the reappearance of original phenotype in F2. So அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் R1 allele தான் வந்து ரெட் கலருக்கான காரணம் அப்படின்னு சொல்லியாச்சு இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த R1 R2 ஒன்றா இணைஞ்சதுனால தான் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ரெட் கலராக வந்து அந்த ஃப்ளார் வந்து நமக்கு என்ன கலராக கிடச்சிருக்கு, பிங்க் கலராக கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, மெண்டல் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ வந்து நமக்கு F1ல மாறி கிடைச்சாலும் F2 ஜென்ரேஷனில் நமக்கு என்ன ஃபினோடைப் ஜீனோடைப் ரேஷியோ சேமாக கிடைக்குமோ அது வந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்றது வந்து மெண்டல் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே ஃப்ளார் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், அந்த ஜென்ரேஷனில் எப்படி வந்து அவர் க்ராஸ் பண்ணி நமக்கு பிங்க் பிளான்ட் பிங்க் ஃப்ளார் கிடச்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ R1ன்றது ரெட் ஃப்ளார், R2 ஒயிட் ஃப்ளார். ஓகேவா? ஸோ இதுதான் பி ஜென்ரேஷனில். ஸோ இது ரெண்டுமே வந்து என்னது, R1 R2 செல்ஃப், இதிலிருந்து ஒன்று ரெண்டும் செல்ஃபாக இருக்குது. அப்போ F1 ஜென்ரேஷனில் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா பிங்க் கலர் ஃப்ளார் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இன்டர்மீடியட் ஃபினோடைப் பிங்க் ஹெட்ரோசைகோட். ஏன் இதை ஹெட்ரோசைகோட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, 2 பேரண்ட்டுக்குமான கேரக்டருமே இதுக்கு இல்லை, இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ஹெட்ரோசைகோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே வந்து செக்கர் போர்டில் போட்டிருக்காங்களா. ஸோ R1 அல்லீல், இங்கே R2 அல்லீல். ஸோ அப்போ R1 சேர்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும், ரெட் கலர் ஃப்ளார் கிடைக்கும். 2 அல்லீலும் சேர்ந்தால் ரெட் கலர் ஃப்ளார் கிடைக்கும். தென் R2 சேர்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும், ஒயிட் கலர் ஃப்ளார் கிடைக்கும். அப்போ R1 and R2 அல்லிலும் R1 அல்லிலும் ரெண்டும் ஒன்றா இணைஞ்சால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பிங்க் கலர் ஃப்ளார் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அதனால தான் இதுக்கு என்ன ரேஷியோ சொல்கிறாங்க, ஒரு ரெட் கலர், தென் 2 பிங்க் கலர் அண்ட் 1 ஒயிட் கலர் ஃப்ளார். ஓகேவா? ஸோ அதனால் இந்த கான்செப்டில் தான் இங்கே நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா இந்த ரேஷியோ கிடச்சிருக்கு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Okay, so இங்க ஒரு question கேட்டிருக்காங்க இல்லைங்களா, how are we going to interpret the lack of dominance and give explanation to the intermediate heterozygous phenotype? So அப்போ எப்படி நம்ம வந்து இந்த டாமினன்ஸை வந்து கொண்டு வர்றது, அப்போ டாமினன்ட் அங்கே இல்லாததுனால தான் வந்து நமக்கு இன்டர்மீடியட்டாக ஒரு கலர் கிடச்சிருக்கு இல்லைங்களா. ஸோ ரெட்டும் இல்லாமல் ஒயிட்டும் இல்லாமல் பிங்க்னு ஒரு கலர் கிடச்சிருக்கலாம், அது எப்படி கிடச்சிது அப்படின்னு கேட்டிருக்காங்க. How will you explain incomplete dominance at the molecular level? அப்போ எப்படி நீங்கள் வந்து incomplete dominance ஒரு molecular level நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜீன் எக்ஸ்பிரஷன் இஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் ஏ குவான்டிடேட்டிவ் வே. ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், மெண்டல் வந்து எல்லா ப்ரூஃப்மே வந்து குவான்டிடேட்டிவ் மெத்தடில் தான் ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ wild type allele, so wild type allele which is functional allele when present in 2 copies. ஸோ அப்போ ஒரு ஃபங்க்ஷனல் allele வந்து 2 காப்பீஸில் R1 வந்து ரெட் ஃப்ளார் இல்லைங்களா,
produces and functional enzyme which synthesize red pigments. Already சொல்லியாச்சு. So இந்த R1 allele தான் வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கு, அந்த ஃப்ளவருக்கு ரெட் கலர் கொடுக்கிறதுக்கான முக்கிய பங்கே வந்து இந்த R1 allele தான் வந்து காரணம். ஓகேவா? ஸோ தென் மியூட்டன்ட் allele. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் allele ஒன்று வந்து வைல்ட் டைப் allele, இன்னொன்று வந்து மியூட்டன்ட் allele. ஸோ விச் இஸ் அ டிஃபெக்டிவ் allele. அது வந்து R2. நான் ஆல்ரெடி அங்கேயே சொல்லிட்டேன், R2 வந்து டிஃபெக்டிவ் allele அப்படின்னு சொல்லியாச்சு. allele in 2 copies produces an enzyme which cannot synthesize necessary red pigment. அப்போ R2 allele இருக்கிற இந்த 2 copies வந்து என்னவாகாது, அதுக்கு தேவையான ரெட் கலரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. ஓகேவா? அப்போ இது ரெண்டும் சேர்ந்ததுனால தான் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா, அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ரெட் கலர் பிக்மெண்ட் கிடச்சிருக்கு. அந்த ஃப்ளவர் தான் வந்து நமக்கு என்னவா தெரிஞ்சிருக்கு, பிங்க் கலர் ஃப்ளவராக நமக்கு அவுட்புட்டில் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ த ஒயிட் ஃப்ளவர் இஸ் டியூ டு த மியூட்டேஷன் காசிங் complete loss of function. The F1 intermediate phenotype heterozygote has 1 copy of the allele R1. R1 produces 50% of the functional protein resulting in the half of the pigment of the red flower plant, and so it is pink. So நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ R1ல வந்து 50% of the pigment நமக்கு கிடச்சிருக்கு. R2 allele மூலிமா நமக்கு 50% functional protein கிடச்சிருக்கு. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து எக்ஸ்ட்ரீம் ரெட் கலராக வந்து அந்த ஃப்ளவர் ஆக்கியிருக்கு. ஸோ அதுதான் வந்து நமக்கு என்னவா கிடச்சிருக்கு, அவுட்புட்டில் பிங்க் கலராக கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரீசன். ஸோ அடுத்து கோடாமினன்ஸ். ஸோ கோடாமினன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the pattern occurs due to the simultaneous expression of both allele in the heterozygote. ஸோ அப்போ என்னன்னா, ஒரு சைமல்டேனியஸ் எக்ஸ்பிரஷன், ரெண்டு அல்லிலுமே வந்து சைமல்டேனியஸாக அதோட எக்ஸ்பிரஷனை வந்து டாமினேட் பண்ணிகிட்டே இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் வந்து கோடாமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ the phenomenon in which 2 alleles are both expressed in the heterozygous individual is known as codominance. Example, red and white flowers of camellia, inheritance of sickle cell hemoglobin, ABO blood group system in human beings. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள்னா கோடாமினன்ஸ். அப்போ கோடாமினன்ஸ் என்னன்னா, சைமல்டேனியஸாக ஒவ்வொரு அல்லிலுமே வந்து அதோடைய டாமினன்ஸை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்கிறோம்னா கோடாமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? In human beings, IA and IB alleles of I gene are codominant, which follows Mendel's law of segregation. அப்போ ஹியூமன் பீயிங்ஸில் இருக்கிற பிளட் குரூப்பில் வந்து நமக்கு IA அண்ட் IB அப்படின்ற allele வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இது ரெண்டுமே எந்த ஜீனை சேர்ந்ததுன்னா, ஏன்னா ஜீனில் தான் வந்து allele இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அப்போ I ஜீனில் ப்ரெசென்ட் ஆயிருக்க allele தான் வந்து IA அண்ட் IB. ஸோ இதுதான் வந்து நம்ம பிளட் குரூப்புக்குள்ளே இருக்கிற டாமினன்ஸுக்கு வந்து காரணம். ஓகேவா? ஸோ த கோடாமினன்ஸ் வாஸ் டெமான்ஸ்ட்ரேட்டட் இன் பிளான்ட்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் எலக்ட்ரோஃபோரசிஸ் அண்ட் குரோமோட்டோகிராஃபி. அப்போ பிளான்ட்டில் வந்து இந்த கோடாமினன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து எலக்ட்ரோஃபோரசிஸ் அண்ட் chromatography for protein or flavonoid substances. Example, Gossypium hysterum and Gossypium scrotinum. Their F1 hybrid was tested for seed proteins by electrophoresis. அப்போ பிளான்ட்ல இருக்கிற கோடாமினன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு விஷயம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து Gossypium hysterum and Gossypium scrotinum. ஸோ இது செக் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸை வந்து அவங்க மெஷர் பண்ணியிருக்காங்க. எந்த ப்ராசஸ் மூலிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோபோரோசிஸ் ப்ராசஸ் மூலிமா அந்த பிளான்ட்டில், தட் மீன்ஸ் சீடில் இருக்கிற ப்ரோட்டீனை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து different banding patterns for their seed proteins. In hybrid, additive banding pattern was noticed. Their hybrid shows the presence of both the types of proteins similar to their parents. The heterozygote genotype gives rise to a phenotype distinctly different from either of the homozygous genotype. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the heterozygous genotype gives rise to phenotype distinctively different from either of the homozygous genotype. அப்போ நமக்கு கிடைக்கிற அவுட்புட் ஓகேங்களா, R1 R2 அப்படின்ற ரெண்டு அல்லிலேருந்து தான் நமக்கு வந்து ஒரு புது ப்ராடக்ட் இருந்துச்சு R1 R2 அப்படின்றது. ஸோ அப்போ நமக்கு கிடைச்சது எப்படி இருந்துச்சு, ஹெட்ரோசைகஸ் நேச்சராக இருந்துச்சு இல்லைங்களா. அப்போ ஹோமோசைகஸ் ரெண்டு பேரண்ட்டை நம்ம கிராஸ் பண்ணும்போது நமக்கு ஹெட்ரோசைகஸ் ப்ராடக்ட் கிடைச்சது. பட் ஆனால் பேரண்ட்டுக்குள்ளே எந்த ஒரு கேரக்டர்ஸுமே என்ன வரல, அந்த புதுசாக கிடைச்சா ஹெட்ரோசைகஸ் பிளான்ட்டுக்கு கிடைக்கல அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதான் அது 1:2:1. 1 வந்து ரெட் பிளான்ட்டு, 2 வந்து பிங்க்கு, 1 வந்து ஒயிட் பிளான்ட். ஓகே. அடுத்து லீத்தல் ஜீன்ஸ். ஸோ லீத்தல் ஜீன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் அ allele which has the potential to cause the death of an organism is called a lethal allele அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த லீத்தல்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so it is a potential to cause the death of an organism. ஒரு organism death, that means it create death to the organism is called a lethal allele அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எந்த allele வந்து which is responsible for death of an organism கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன எழுதணும், lethal genes அப்படின்றது ஆன்சராக எழுதணும். ஓகேவா. ஸோ
இதை வந்து ஃபர்ஸ்ட் யார் இனிஷியேட் பண்ணவங்கன்னு பார்த்தீங்கன்னா in 1907 E. Bohr reported a lethal gene in a snapdragon. Snapdragon அப்படின்றது வந்து ஒரு ஃப்ளார். ஸோ இது என்ன ஷேப்பில் இருக்கும், இதோட ஃப்ளார் வந்து என்ன ஷேப்பில் இருக்கும்னா ட்ராகன் ஷேப்பில் இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து ஸ்னாப்ட்ராகன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட பொட்டானிக்கல் நேம் வந்து Hancherium sp. ஓகேங்களா. இட் இஸ் an example for recessive lethality. In snapdragon there are 3 kinds of plants. ஸோ ஸ்னாப்ட்ராகன்லேயே வந்து 3 types of plants இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். green plants with chlorophyll. ஸோ ஸ்னாப்ட்ராகனில் green plants with chlorophyll அதை வந்து என்னென்னா கேபிட்டல் CC மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. ஸோ அடுத்து yellowish green plant with carotenoids are referred to as pale green, golden or aura plants. அப்போ இந்த ஸ்னாப்ட்ராகனில் 3 types of plants வந்து அங்கே அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் பிளான்ஸாக இருந்திருக்கு வித் குளோரோஃபில். செகண்ட் ஒன் வந்து yellowish green plant. அது வந்து லாஸ்ட்டாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேல் க்ரீன். தட் மீன்ஸ் அந்த கலர் வந்து ரொம்ப ஃபேடாக இருக்கும் இல்லைங்களா, க்ரீன் கலர், அதான் வந்து பேல் க்ரீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கோல்டன் ஆர் ஆரா பிளான்ஸ். அதை எப்படி டினோட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன், yellowishness கேபிட்டல் C ஸ்மால் c. ஓகேவா. ஸோ ஒயிட் பிளான்ஸ் வித்தவுட் எனி குளோரோஃபில். ஸோ ஒயிட் பிளான்ஸ்னாலே அங்கே என்ன இருக்காது, குளோரோஃபில் இருக்காது இல்லைங்களா. ஸோ அதான் ஒயிட் பிளான்ஸ் வித் எனி குளோரோஃபில், அது வந்து ரெசிசிவ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ த ஜீனோடைப் ஆஃப் த ஹோமோசைகஸ் க்ரீன் பிளான்ட் இஸ் CC. The genotype of the homozygous white plant is CC. Correct தானே. genotype of the homozygous plant வந்து capital C தான் சொல்லுவோம். then recessive plantக்கு white plantக்கு CC அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. so the aura plant have the genotype of CC. கரெக்ட்டுங்களா. ஏன்னா இது வந்து என்ன கலரில் இருக்கும், yellowish pale green கலரில் இருக்கும் இல்லைங்களா. அதனால தான் அது வந்து CC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் தே ஆர் heterozygous of green and white plants. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து இந்த ஆரா பிளான்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று வந்து க்ரீனாகவும் இருக்கும், ஒயிட் பிளான்ட்டும் ரெண்டோட காம்பினேஷன் தான் வந்து இந்த ஆரா பிளான்ட். when two such aura plants are crossed in F1 progeny has identical phenotypic and genotypic ratio of 1:2, 2:1. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரா பிளான்ட்டே வந்து ஹெட்ரோசைகஸ் நேச்சராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஹெட்ரோசைகஸ் நேச்சராக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒயிட் பிளான்ட்டும் க்ரீன் பிளான்ட்டும் ஒன்றா சேர்ந்தது தான் வந்து ஆரா பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போ அது வந்து F1 ஜென்ரேஷனாக நமக்கு ஹெட்ரோசைகஸாக கிடச்சிருக்கு. அதே F1 ஜென்ரேஷனில் இருக்கிற அந்த ஆரா பிளான்ட்டை இன்னொரு ஆரா பிளான்ட்டு கூட நம்ம கிராஸ் மல்ட் பண்ணால் ஸோ நமக்கு என்ன ரேஷியோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜீனோடைபிக் ரேஷியோவும் ஃபீனோடைபிக் ரேஷியோவும் வந்து சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1:2:C. ஸோ அதுதான் 1 வந்து க்ரீன், 2 ஆரா அண்ட் 3rd வந்து ஒயிட். ஓகேவா. since the white plant lack chlorophyll, அது ஆல்ரெடி நமக்கு தெரியும் white plantல chlorophyll இருக்காது அப்படின்றது, they will not survive. அதனால அது வந்து ரொம்ப நாள் வந்து உயிர் வாழாது அப்படின்னு சொல்றாங்க. so the F2 ratio is modified into 1:2. கரெக்ட்டா. ஏன்னா F2 ஜெனரேஷன்ல நமக்கு வந்து 1:2, 2:1 அப்படின்னு தான் கிடைச்சிருக்கு. so white plant வந்து chlorophyll இல்லாததனால நமக்கு என்னது, அது ரொம்ப நாள் வந்து சர்வே ஆகாது. அதனால அதோடைய ஜீனோடைப் அண்ட் phenotypic ரேஷியோ வந்து மாடிஃபை பண்ணிட்டாங்க. so white plant உடைய ஜீனோடைபிக் ரேஷியோ என்னது 1. அப்போ அதை எடுத்துட்டா நமக்கு என்ன வரும், 1:2 தான் வந்து நமக்கு ரேஷியோவாக கிடைக்கும். ஓகேவா. ஸோ இன் திஸ் கேஸ் த ஹோமோசைகஸ் ரெசிசிவ் ஜீனோடைப் CC இஸ் லெத்தல். ஸோ அப்போ நமக்கு இங்கே கிடைச்ச ஹோமோசைகஸ் ரெசிசிவ் ஜீனோடைப் CCனா யாரு, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா முன்னாடி, ஒயிட் பிளான்ட் வித்தவுட் எனி குளோரோஃபில், அது வந்து டெத் ஆயிடுச்சு, லீத்தல் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா இட் காசஸ் டெத் டு ஆர்கானிசம் இல்லையா, அதுதான் நம்ம வந்து லீத்தல்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள் F1 ஜென்ரேஷனில் ஹெட்ரோசைகட் ஆண்ட்ரியம் ஆரா into ஆண்ட்ரியம் ஆரா ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆண்ட்ரியம் வந்து கேபிட்டல் C ஸ்மால் c, இங்கேயும் வந்து கேபிட்டல் C ஸ்மால் c. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் காம்பினேஷன் பாருங்கள், C into C 1cc, அகைன் மறுபடியும் C into C CC கிடச்சிருக்கா. அப்புறம் லாஸ்ட்டாக C into C. அப்போ வந்து ஒரு க்ரீன் பிளான்ட்டு, ஒரு ஆரா பிளான்ட், சாரி 2 ஆரா பிளான்ட்டு அண்டு ஒயிட் லீத்தல். ஏன் இங்கே ஒயிட் லீத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நம்ம தான் இது வந்து சர்வைவ் ஆகாது, இதில் குளோரோஃபில் ப்ரெசென்ட்டாக இருக்காதுன்றதுனால அது வந்து இறந்துடும். ஓகேவா. அதனால தான் இது வந்து லீத்தல்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து லீத்தல் ஜீன்ஸ். The term lethal is applied to those changes in the genome of an organism which produces effects severe enough to cause death. ஸோ அந்த லீத்தல் அப்படின்ற டேர்ம் வந்து நம்ம எதுக்காக எந்த ஆர்கானிசம்க்கு அப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆர்கானிசம் வந்து கிரியேட் டெத் டு த ஆர்கானிசம், யார் வந்து டெத் ஆகுதோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் லீத்தல் அப்படின்ற டேர்மெல்லாம் மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா. So lethality is a condition in which the death of a certain genotype occurs prematurely. The fully dominant or fully recessive lethal allele kills the carrier individual only in its homozygous condition. So the F2 genotypic ratio will be 2:1 or 1:2 respectively. So அப்போ இந்த lethality அப்படின்றது வந்து F1 ஜென்ரேஷன்லேயே அது வந்து ஹோமோசைகஸாக இருக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிளான்ட்டை வந்து டெத்துக்கு காஸ் ஆகிடும். ஓகேவா. ஸோ அதனால் நமக்கு அதோடைய ஃபினோடைபிக் ரேஷியோ ஜீனோடைபிக் ரேஷியோவில் நமக்கு எந்த சேஞ்சஸும் இருக்காது. அதை மாடிஃபை பண்ணால் நமக்கு லாஸ்ட்டாக F2 ஜென்ரேஷனில் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று 2:1 அப்படின்ற ரேஷியோ கிடைக்கும், அப்படி இல்லைனா 1:2 ரேஷியோ கிடைக்கும். ஓகேவா. ஸோ அதுதான். அடுத்து பிளியோட்ரோபி.
ஸோ a single gene affect multiple traits. Pleiotropy அப்படின்னா என்னன்னா ஒரு சிங்கிள் ஜீன் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஆர்கனிசமோடைய ட்ரேட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பிளியோட்ரபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இன் பிளியோட்ரபி the single gene affects multiple traits. அப்போ ஒரு சிங்கிள் ஜீன் வந்து ஒரு மொத்த ஜீனோடைய பண்புகளை மாற்றுறதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பிலியோட்ரபி அப்படின்னு சொல்லுவோம். So pleiotropic gene influences a number of characters simultaneously and such a genes are called pleiotropic gene. அப்போ இந்த pleiotropic gene வந்து என்ன பண்ணுன்னா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸை வந்து சைமல்டேனியஸாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அது பீலியோட்ரோபிக் மீன்ஸ் ஒரு நம்பர் ஆஃப் ஜீனை வந்து அது ஒரே ஒரு சிங்கிள் ஜீன் வந்து அதோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பீலியோட்ரோபிக் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். மெண்டல் நோட்டீஸ் பீலியோட்ரோபி வைல் பர்ஃபார்மிங் ப்ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட் மீன்ஸ். அப்போ மெண்டல் வந்து இந்த பீலியோட்ரோபி அப்படின்ற கான்செப்ட் வந்து எங்கே அப்சர்வ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பீ பிளான்ட்டை எடுத்து தானே எக்ஸ்பிளைன் பண்ணார் இல்லையா? ஸோ அப்போ அவர் வந்து ப்ரீட் பண்ணும்போது ப்ரீடிங் ப்ராசஸை வந்து பீ பிளான்ட்டில் கண்டக்ட் பண்ணும்போது இந்த பீலியோட்ரோபி அப்படின்ற ப்ராசஸை வந்து அவர் நோட் பண்ணியிருக்காரு. அது எப்படி நோட் பண்ணார் அப்படின்னு பார்க்கலாம். பீஸ் வித் பர்பிள் ஃப்ளார்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பீ பிளான்ட்டில் வந்து பர்பிள் கலர் ஃப்ளார் தான் வந்து பூக்கும். ஓகேவா? And then brown seeds and a dark spot on the axis of the leaves were crossed with a variety of peas having white flowers, light colored seed and a no spot on the axil of the leaves. So இவர் மெண்டல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ ப்ரீடிங் பீ பிளான்ட்டில் வந்து என்ன இருக்கும், பர்பிள் கலர் ஃப்ளார் இருக்கும், அதோடைய சீட் வந்து ப்ரௌன் கலராக இருக்கும், அதுக்கப்புறம் டார்க் ஸ்பாட் இருக்கும், அதோடைய லீவ்ஸோடைய ஆக்சலில் வந்து டார்க் ஸ்பாட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான பிளான்ட்டை எடுத்து அவர் இன்னொரு வெரைட்டி ஆஃப் பீ பிளான்ட்ஸ் கூட வந்து என்ன பண்ணியிருக்காரு, கிராஸ் பண்ணி பார்த்துருக்காரு. அப்போ அந்த பிளான்ட் என்ன மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேவிங் ஒயிட் ஃப்ளார்ஸ், அதில் வந்து ஒயிட் ஃப்ளார்ஸ் இருந்திருக்கு, லைட் கலரில் சீட் இருந்திருக்கு அண்டு ஸ்பாட் எதுவுமே இல்லை. அந்த மாதிரியான பிளான்ட் கூட இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ப்ரீட் பண்ணி பார்த்துருக்காரு. ஓகேவா? ஸோ அப்போ அவருக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். And no spot on the axil of the leaves. The three traits for flower color. So one flower color, இன்னொன்று seed color and a leaf axil spot all were inherited together as a single unit. This is due to the pattern of inheritance where the three traits were controlled by a single gene with a dominant and a recessive alleles. Example sickle cell anemia. ஸோ அப்போ இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பிளான்ட்டையும் கிராஸ் பண்ணும்போது நமக்கு ஃப்ளவர் கலர், சீட் கலர், லீஃப் ஆக்சில் ஸ்பாட் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு சிங்கிள் ஜீன் தான். ஓகேவா? ஏன்னா பீலியோட்ரோபின்றது என்னது, ஒரு சிங்கிள் ஜீன் மல்டிபிள் ட்ரைட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து பீலியோட்ரோபின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இந்த பீ பிளான்ட்டில் ஃப்ளவர் கலர், லீஃப் ஆக்சில், தென் சீட் கலர் எல்லாத்தையுமே வந்து ஒரு சிங்கிள் யூனிட்டை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரே ஒரு சிங்கிள் ஜீன் தான் அப்படின்றத வந்து யார் அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா மெண்டல் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ அதனால தான் அவர் இந்த ப்ராசஸுக்கு பேர் பீலியோட்ரோபி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த மூணு விஷயங்களையும் ஒரே ஜீன் கண்ட்ரோல் பண்ணுற அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காருன்னா சிக்கிள் செல் அனிமியா. ஓகேவா? ஓகே, அடுத்து இன்டர்ஜெனிக் ஜீன் இன்ஹெரிட்டன்ஸ். இன்டர்ஜெனிக் ஜீன் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்ஜெனிக் ஜீன் இன்டராக்ஷன். ஓகேவா? ஸோ இன்டர்ஜெனிக் இன்னொரு பேர் வந்து இன்டர்லோக்கஸ் இன்டராக்ஷன். ஸோ இன்டர்லோக்கஸ் இன்டராக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக் பிளேஸ் பிட்வீன் த அல்லீல்ஸ் அட் டிஃப்ரெண்ட் லோசி. ஸோ அப்போ இந்த இன்டர்ஜெனிக் ஜீன் இன்டராக்ஷன் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் த அல்லீல்ஸ் அட் டிஃப்ரெண்ட் லோசி. டிஃப்ரெண்ட் லோக்கலில் இருக்கிற அல்லீல்ஸ் இன்டர்மீடியட்டில் நடக்கிற அந்த இன்டராக்ஷனுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா இன்டர்ஜெனிக் இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஜீன்ஸ் இட் இன்க்ளூட்ஸ் த ஃபாலோவிங். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ்னால் என்ன அப்படின்னா it is a gene interaction in which two alleles of a gene at one locus interfere and suppress or mask the phenotypic expression of a different pair of alleles of another gene at another locus. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு ஜீன் வந்து okay, so dominant epistatis அப்படின்னா it is a gene interaction in which two alleles of a gene at one locus interfere and suppress or mask the phenotypic expression of a different pair of alleles of another gene at another locus. அப்போ dominant epistatis அப்படின்னா ஒரு ஜீனில் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ரெண்டு அல்லீல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ ஒரு லோக்கஸில் இருக்கிற இந்த ரெண்டு அல்லீல்ஸுமே வந்து இன்னொரு லோக்கஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட் அல்லீல்ஸை வந்து சப்ரஸ் பண்ணியோ இல்லை அதோடைய ஃபினோடைபிக் எக்ஸ்பிரஷனை வந்து மறைக்கிறதோ தான் அதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ phenotypic expression gene at another locus epistatic அப்படின்னா அப்போ இந்த டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸில் ஒரு லோக்கஸில் இருக்கிற ரெண்டு அல்லீலுமே வந்து இன்னொரு லோக்கஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட் அல்லீலோடைய ஃபினோடைபிக் எக்ஸ்பிரஷனை சப்ரஸ் பண்ணாலோ அதை மாஸ்க் மீன்ஸ் அது மறைக்கிறதா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் எபிஸ்டாட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ the gene whose expression is interfered by a non-allelic gene. அதே வந்து ஒரு நான்-allelic ஜீன் மூலமா ஒரு ஜீனோடைய ஃபினோடைபிக் எக்ஸ்பிரஷன் வந்து சப்ரஸ் ஆகுது அப்படி இல்லைன்னா மாஸ்க் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா?
So when both the gene are present together, the phenotype is determined by the epistatic. அப்போ வந்து ஒரு நான் அலிலிக் ஜீனும் ஒரு அலிலிக் ஜீனும் ஒன்றா ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது ஒரு phenotypic ஜீனோடைய கேரக்டர் வந்து யார் டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எபிஸ்டாட்டிக் ஜீன் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நாட் பை த ஹைப்போஸ்டாட்டிக் ஜீன். ஹைப்போஸ்டாட்டிக் ஜீன் வந்து டிட்டர்மைன் பண்ண மாட்டாங்க, எபிஸ்டாட்டிக் ஜீன் தான் வந்து அங்கே டிட்டர்மைன் பண்ணும். சரியா? ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இன் சம்மர் ஸ்குவாஷ்ன்ற அப்படின்றது வந்து ஒரு ஃப்ரூட். ஓகேவா? ஸோ த ஃப்ரூட் கலர் locus as a dominant allele W. ஸோ dominant allele வந்து W for white color and a recessive allele W for colored fruit. ஓகேவா? அப்போ ஒயிட் கலரில் இருக்கிற ஃப்ரூட்டுக்கு டாமினன்ட் வந்து allele வந்து W கேபிட்டல் W டினோட் பண்ணியிருக்காங்க. கலர்டு ஃப்ரூட்டில் இருக்கிற ரெசிசிவ் allele வந்து ஸ்மால் W வந்து டினோட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? W allele is dominant that masks the expression of any color. அப்போ இந்த W allele தான் வந்து என்னவா இருக்காங்க, ரொம்ப டாமினண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த டாமினண்ட்டாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற மற்ற கலர்டு ஃப்ரூட்டோடைய ஃபினோடைபிக் எக்ஸ்பிரஷன் எல்லாமே இது மொத்தமாக என்ன பண்ணிடுது, சப்ரஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் எபிஸ்டாட்டிக். ஓகேவா? எபிஸ்டாட்டிஸ். ஸோ இன் அனதர் லோக்கஸ் ஹைப்போதெட்டிக் செல் G is for yellow fruit. ஸோ அப்போ இது டாமினன்ட் வந்து G ஃபார் எல்லோ ஃப்ரூட் அண்ட் இட் இஸ் ரெசிசிவ் allele வந்து G ஃபார் க்ரீன் ஃப்ரூட். அப்போ எல்லோ ஃப்ரூட்டுக்கு டாமினன்ட் வந்து கேபிட்டல் G, க்ரீன் ஃப்ரூட்டுக்கு வந்து small g. ஓகேவா? ரெசிசிவ். In the first locus the white is dominant to color, whereas in the second locus yellow is dominant. அப்போ வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிற லோக்கஸ்ல வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஒயிட் தான் வந்து டாமினண்ட்டாக இருக்குது, மற்ற கலர்டு ஃப்ரூட்டை விட ஒயிட் தான் வந்து டாமினேட் பண்ணுது அப்படின்னு சொன்னோம். அதே போல் செகண்ட் லோக்கஸில் வந்து எல்லோ தான் வந்து டாமினேட் பண்ணுது. எல்லோ வந்து எதுக்கு சொன்னோம், G கேபிட்டல் G இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து மற்ற ரெசிசிவ் allele வந்து டாமினேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதோடைய ஃப்ரூட் ஜீனோடைப் எப்படி இருக்குது, WWGG is crossed with the yellow fruit with the genotype WW capital GG. So the F1 plant have white fruit. அப்போ F1 generationல வந்து நமக்கு என்ன கலர் ஃப்ரூட் கிடைக்கும், white fruit கிடைக்கும் and are heterozygous. When F1 heterozygous plants are crossed to give rise to F2 with a phenotypic ratio of 12 white, 3 yellow and 1 green. ஓகேவா? அப்போ F1 வந்து நம்ம F2ல கிராஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ரேஷியோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 white fruit கிடைக்கும், 3 yellow fruit கிடைக்கும், 1 green fruit கிடைச்சிருக்கு. ஸோ அதுதான் வந்து இங்கே ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேரண்ட் ஒயிட் ஃப்ரூட் இதான் வந்து ஒயிட் ஃப்ரூட், இதுதான் வந்து சம்மர் ஸ்குவாஷ். ஓகேங்களா? ஸோ இது வந்து எல்லோ ஃப்ரூட். ஸோ அதுக்கான ஃபீனோடைப் தான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ கேமெட்ஸ் WG. ஸோ ஒயிட் ஃப்ரூட் வந்து நமக்கு செல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா டாமினன்ட் வந்து ஒயிட் ஃப்ரூட்டாக தான் கிடைக்குது அப்படின்னு சொன்னோமா, அதோடைய ஃபினோடைபிக் ரேஷியோ தான் இது. அடுத்து பாருங்கள், செக்கர் போர்டில் வந்து போட்டிருக்காங்க எப்படி F1ல கிடைச்சதை வந்து நம்ம F2ல எப்படி கிராஸ் பண்ணால் நமக்கு என்ன மாதிரியான ஃபினோடைபிக் ரேஷியோ கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ F2ல பாருங்கள் WG. ஸோ இதெல்லாம் கிராஸ் பண்ணி இங்கே எழுதியிருக்காங்க ரோவைஸ் காலமைஸ். ஸோ நம்ம இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது இதுதான். ஸோ அப்போ இதில் வந்து என்னது ஒயிட் தான் வந்து டாமினண்ட்டாக இருக்குது, அதனால் ஒயிட்டு. ஸோ இதுலேயுமே ஒயிட், இது ஒயிட். ஏன்னா இங்கே என்ன இருக்குது, 2 G வந்து டாமினண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுவுமே ஒயிட்டு. இங்கே பாருங்களேன், இது ஒயிட் இது எல்லாமே ஒயிட்டாக தான் கிடச்சிருக்கு நமக்கு. தென் எல்லோ வந்து இங்கே பாருங்கள், இந்த ஜென்ரேஷனில் தான் நமக்கு எல்லோ கிடச்சிருக்கு. தென் லாஸ்ட்டாக ஒரே ஒன்று க்ரீன். ஏன்னா இது எல்லாமே ரெசிசிவாக இருக்குது, 4மே ரெசிசிவாக இருக்கிறதுனால க்ரீன் பிளான்ட் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை ஒயிட் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இல்லைங்களா? ஸோ 12 ஒயிட் ஃப்ரூட் கிடச்சிருக்கு. தென் 1 2 3 எல்லோ ஃப்ரூட் கிடச்சிருக்கு, ஒரு க்ரீன் ஃப்ரூட் கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த செக்கர் போர்டில் போட்டதுக்கப்புறம் நமக்கு F2 ஜென்ரேஷனில் நமக்கு கிடைச்ச ரேஷியோ வந்து 12:3:1. ஓகேவா? ஸோ அதனால் இதுலேருந்து நமக்கு என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா W is epistatic to the allele G and G is the white which is dominant masks the effect of yellow or green. அப்போ இதில் கிடைச்சதில் வந்து ஒயிட், அந்த ஒயிட் கலர் W அப்படின்ற allele தான் வந்து இங்கே டாமினண்ட்டாக இருக்குது. அப்படி இருக்குன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை எபிஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ரெசிசிவாக இருந்தால் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹைப்போஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே student. So today our session is over. So we will see the remaining topic in the next class. Thank you student. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the culture. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2,
Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakkam, Puducherry 7.